அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரை இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாண்டி. நான் தான் சொன்னேன்ல சந்தியா, நீ தாவே இல்லாமல் போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்க தெரியுமா? இப்போ நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதான் நாங்கள் 2 பேத்துல யாரும் போய் சொல்ல போகிறதில்ல. இப்போ நீ எதுக்கு கில்ட்டு அது இதுன்ட்டு போய் சொல்கிற? உனக்கு இப்போ பிடிச்சிருக்கு தானே, அவ்வளோதான். அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம் பேசாமல். புரியுது, ஆனால் சொல்லிட்டேனே. சரி விடு, அவனுக்கு கோபம் குறைஞ்சிடும். இல்லை பூமாரி, எனக்கு பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ பேசுவான்னு தெரில. அவன் எப்படியும் கோபம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. பட் எவ்வளோ நாள் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா கஷ்டமாக இருக்குது. என்னால் பேசாமல் இருக்கவே முடியல. புரியுது, சரி விடு. ஃபீல் பண்ணிட்டுருக்காத பாரு, உன் மூஞ்சியே ஒரு மாதிரி சோகமாகிடுச்சு. ஆமாம், நல்லா என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம்? நாங்கள் வேற வந்துட்டோம். அது ஒன்றும் இல்லாடி, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்தீங்களா? நாங்கள் தான் பார்த்தோமே. அது வந்து அவங்க நான் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தேன்ல, அதனால் அப்படி பண்ணிட்டாங்கடி. கள்ளி, அமைதியாகவே இருந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்க? உன்னால் அவன் என்கிட்ட கேட்குறான் பாரு, பூமாரிலாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பூமாரி. நான் எதுவும் பண்ணலடி. நாங்கள் தான் பார்த்துக்கிட்டே இருந்தோமே. பாத்தியா சோனி, இது சொன்ன சரண் மேலே கூட தப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, நல்லா பாரு, சின்ன வயசுலேருந்து நமக்கு சரணை தெரியும், என்னை விட உனக்கு நான் தெரியும். ஆனால் நீ கூட எதுக்கும் சந்தியா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவள் பாரு பல்ல காட்டிகிட்டு இருக்கா. அதான் பாருடி, கொஞ்சம் கூட சோகமே இல்லை. நேற்று நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு அழுது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ பாரு. இப்போ தெரியுதா அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு? ஆனால் பூமாரி இருக்காளே, பூமாரி கூட தான் பேசிகிட்டு இருக்கா. பூமாரிக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா எப்படி இவ கூட எல்லாம் பேசுவா? கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லை. ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாளே, அப்பெல்லாம் தோணவே தோணாது போல. ஆமாம், சரி பார்க்க டென்ஷன் ஆகுது. ஆமாம், அவனே பரவாயில்ல அதுக்கு. வா கிளாஸுக்கு போகலாம். கயல் உங்களை தாண்டி, வாங்க. இல்லடி, எங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் போகிறோம். கிளாஸுக்கு டைம் ஆச்சா? நாங்களே கிளாஸுக்கு கூப்பிட்டா கூட நீங்கள் போக மாட்டீங்களே. இனியாவது படிச்சு உருப்படலாம் தான். யாரு நீயா கயல்? ஏன் அவளை படிக்க கூடாதா? என்ன சோனி இப்படி கேட்குற? நான் எப்பவும் போல நார்மலாக தானே சொன்னேன். நம்ம இப்படி தானே பேசிப்போம் ஜாலியா. இன்னைக்கு என்ன புதுசா? இனிமேல் எல்லாமே புதுசாக தான் இருக்கும் சந்தியா. ஆமாம், இனிமேல் எங்கள் கூட இந்த மாதிரி ஜாலியாக பேசுகிறேன்ட்டுலாம் பேசாத. ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்களாம் ஃபன்னாக பேசினதே இல்லையா என்ன? இவ்வளோ நாளாக பேசிட்டு தானே இருந்தீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? பூமாரி, உனக்குலாம் தெரியாது பூமாரி. உண்மை தெரிஞ்சா நீயும் இப்படி தான் நடந்துப்ப. என்ன தெரியணும்? சரணும் சந்தியாவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ அதானே உங்களுக்கு பிரச்சனை? நீங்களா சரண் சைடு அதானே? ஆமாம், அவன் சொன்னாதான் நான் பேசுவேன், அவன் பேசினாதான் பேசுவேன். இப்போ என்ன, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? அவன் மட்டுமாடி ஃபீல் பண்ணுறான், இவ்வளோ தானே. அந்த ஃபீலிங்ஸை தான் நாங்கள் பார்த்தோமே பூமாரி. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே, அப்போ தரலையா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம்? ஏண்டி, பிரேக்கப் பண்ண சிரிக்கவே கூடாதா என்ன? அவ இதுக்கு முன்னாடி கூட ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா, இப்போதான் 2 நிமிஷமா சிரிச்சா. பூமாரி விடு, என்னை யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாத ப்ளீஸ் பூமாரி. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதுக்கு மேலெல்லாம். சந்தியா இப்படி சொன்னாதான் அவங்களுக்குலாம் புரியும். இல்லை பூமாரி, சொன்னா கேளு. வேண்டாம் விடு, நான் சிரிச்சுட்டு இருந்ததாவே அவங்க வச்சுக்கிட்டோம். அவங்க கிடக்குறாங்க சந்தியா, அவங்களுக்குலாம் அவ்வளோதான் தெரியும். அவங்களுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சரிடி. ஓய் பூமாரி. சொல்லுங்க சந்தியா. சொல்லுங்க அண்ணா. சாரி சந்தியா, நீ என்னை புரிஞ்சுக்கோன்னு நினச்சி கூட பார்க்கல. பூமாரி சொன்னா நீயும் சரணும். பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. நான் கூட உன் மேலே கோவமாக இருந்தேன். உன்னால தான் வந்துட்டு அவள் என் கூட பேச மாட்டேங்கிறாப்பெல்லாம். இவன் நேற்று தான் சொன்னான், நீ சொல்லி தான் அவங்கிட்ட சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. சாரி சந்தியா. இட்ஸ் ஓகே அண்ணா, பரவாயில்ல. நான் வேணா இதுக்கும் சரண் கிட்ட பேசி பார்க்கட்டா? இல்லை பரவாயில்ல. ஏய் பேசட்டும்டி, பேசினாவாது புரியுமோ என்னமோ.
ஆமாம் சந்தியா, நான் சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார்ல. எனக்கு அப்படி தோணலை. இதுக்கும் வேண்டாமே. நீ அப்படிலாம் யோசிக்காத, நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. ம். சரி, இப்போ மட்டும் பூ மாதிரியே கூட்டிகிட்டு போய்க்கவா? ஆ ஓகே அண்ணா. இல்லை இல்லை நீங்கள் போங்க, நான் சந்தியா கூட இருக்கேன். பாவா தனியாக இருக்கால்ல. இல்லடி, நானும் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கேன், நீ போயிட்டு வா. சரி சந்தியா, உனக்கு நீ சொல்லி தான் போகிற, தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? ம். நேரத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு டெக்ஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை ராஜு அவங்க பாட்டி பேச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாரோ? நேற்று அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ கூட நான் நம்பிக்கையாக இருந்தேன், பாட்டி எப்படியாச்சும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கோபமாக வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியே போக சொன்னால் கூட பரவாயில்ல, நான் என் பேரனுக்கு வேறு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? ராஜுவும் இப்படி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரே, ஏன் என்னன்னு தெரிஞ்சாதானே ஆகும். ஒருவேளை இன்னைக்கு அவங்க சொன்னதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அன்றைக்கே அவங்க என்னை தான் பார்க்க வந்தாங்க, நான் ஒரு முட்டாள் மாதிரி ரியாக்ட் பண்ணி தொலைச்சிட்டு அன்றைக்கி இருந்த கோவத்தில். எனக்கு அன்றைக்கி கோவம் மட்டும்தான் இருந்தது, இன்னொரு சைடு இருந்த காதல் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்லலாமா? நம்ம அப்பாவும் நம்ம மேலே கோவத்தில் தான் இருக்காரு. ஐயோ கடவுளே. பூஜாமா, அம்மா. ஏம்மா என்னாச்சு, அழுத மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையேம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், சொல்லுங்கள். சரிம்மா, கொஞ்சம் போய் ரெடி ஆகிட்டு வரையா? இதுக்குமா, நான் இன்னைக்கு காலேஜ் போகலாமா? காலேஜ் போக வேண்டாண்டி, போய் ரெடி ஆகிட்டு வா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்கறக்கு வராங்களாம். அம்மா தயவு செய்து இந்த சம்மந்தத்தையும் வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டு போயிடாத, சரியா? அப்பா ஏற்கனவே உன் மேலே கோவத்தில் தான் இருக்கிறாரு. இன்னமா பூஜா, ரெடி ஆகலையா இன்னும்? சீக்கிரம் போய் ரெடி ஆகு, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு 1 மணி நேரம் தான் இருக்கும். காலையிலேயே அவள்கிட்ட சொன்னேனே, நீ அவள்கிட்ட சொல்லலையே? என்ன பூஜா கிட்ட சொல்லியிருந்தா என்ன ரெடியாக இருக்கணும்ல பூஜா? இல்லைங்க, காலையிலேருந்து புள்ள காப்பி குடிக்க கூட வரல, என்ன எதுனே தெரில, அதான் மேலே வந்து பார்த்தேன், சும்மா உட்காந்து அழுத மாதிரி இருந்தது. ஏன் அழுகிறேன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் மக்களே, என்னாச்சு? எதா இருந்தாலும் சொல்லு, அப்பா இருக்கேன், பார்த்துக்கலாம். அப்பா கிட்ட சொல்லிடலாமா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைப்பா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாமே. மக்களே, உனக்கும் யாரும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல மக்களே, நீ பொண்ணு பார்க்க தான் வர்றாங்க, கவலைப்படாத, போய் ரெடி ஆகிட்டு வைப்போம். இல்லைப்பா, அது வந்து இங்கே பாரு, அன்னைக்கும் நீ இப்படியே தான் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்ட, இன்னைக்கும் அப்படி பண்ணிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன் பூஜா. ஏதாவது காரணம் இருக்கா நீ வேண்டான்னு சொல்றதுக்கு? சொல்லு. இல்லைப்பா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்களேன். இதெல்லாம் கரெக்டான வயசுல செஞ்சிடணும் மக்களே, உன் நல்லதுக்கு தான் அப்பா அம்மா செய்வாங்க. நீ போய் ரெடி ஆகிட்டு வா, பிள்ளைய ரெடி பண்ணி உட்கார வை. அவங்க ஃபோன் பண்ணாங்க, வந்துடுறேன்னு சொன்னாங்க. ம் சரிங்க, சொன்னதை கேட்டல்ல, போய் ரெடியாக போ. அம்மா நீயாவது புரிஞ்சுக்குவேம்மா. என்னடி புரிஞ்சுக்கணும், போய் ரெடியாக போ. நான் திரும்பி வர்றதுக்குள்ள ரெடியாக இருக்கணும், சரியா? ஃபோன் எடுக்க மாட்டாரு இவரு, இப்போ என்ன பண்ணுறது? சரி ரெடி ஆகும், அப்புறம் பார்த்துக்கலாம். ரெடி ஆயிட்டியா? என் பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பார்க்குறவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா முகத்தை தான் கொஞ்சம் சிரிச்சாப்பில் வச்சுக்க வேண்டி உம்முனே இருக்க, சரி? நான் சிரிக்க சொன்னேன், என் மூஞ்சி எடுத்தாமா போமா. சரி சரி கோபப்படாத, ரெடியானதே பெருசு தான், அழகாக இருக்க. சரி இங்கே உட்காந்துட்டு வந்தா கூப்பிட்றேன். யாராக இருக்கும்? யாராக இருந்தாலும் எப்படியாவது சொல்லிடணும் இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ட்டு. ஏய் சின்ன பொண்ணு, ஏன் இங்கே உட்காந்துக்கிட்ட? வாங்க நாள முடி, என்ன பண்ணுறது? அதான் வந்து உட்காந்துக்கிட்டேன். இல்லை தனியாக உட்காந்துருக்கியா, அதான் கேட்டேன். வீட்டில் இருந்தாவே ஒரே தொல்லமா, தாங்க முடியல, அதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். தொல்லையா? ஆமாம், அதான் குழு பண்ண எடுத்து வச்சுருந்தேன்ல, பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணலான்ட்டு. கேஸ் தட்டுப்பாடுன்னு அதுவும் பண்ண முட்டேன். இப்போது அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எங்கள் மாமியார் இப்படி திட்டிக்கிட்டே இருக்குது, வட்டிக்கு வாங்கினியே, அது பேங்க்கில் விட்டுருந்தாங்க கூட பரவாயில்ல, இல்லை யாராவதுக்கு வட்டி விட்டு சம்பாரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நகை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, சும்மா வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 50,000 வாங்கினதுக்கு 60,000 கட்டணும், இதுதான் உன்னோடைய இதுவா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கத்திட்டு கிடக்குதுக்கா. டெய்லி இதே தொல்லை, அதுதான் ஓடியாந்துட்டேன். நீ வாங்கும் போதே நான் நினச்சேன் சின்ன பொண்ணு. ஏக்கோ, நான் அவங்கக்கிட்டலாம் கேட்டேங்க்கா, கேட்டதுக்கு சரின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த போர் இதெல்லாம் நடந்ததுக்கு நான் என்னக்கா பண்ணுறது? எங்கேயோ போர் நடந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நானா காரணம்? சரி சரி விடு, இப்போ ஆரம்பிக்கலாம்ல. இப்போ எங்கக்கா ஆரம்பிக்கிறது? லட்சுமி அக்கா தான் உமாவை பார்த்துக்கிறேன்ட்டு இருந்துட்டாங்க, இனிமேல் கடைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்புறம் ராணி அக்காவும் தோட்டத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? நீங்களும் நாளும் சமைச்சா நல்லாவா இருக்கும்? நான் நல்லா சமைப்பேன் சின்ன பொண்ணு. வேண்டாம். என்னம்மா
2 பேரும் ஆத்தங்கர ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? சும்மாதாக்கா, நான் இந்த வழியாக விறகு பொறுக்கி வைக்கலான்ட்டு வந்தேன். நல்லா வெயில் பார்த்தீங்களா, இப்போவே பொறுக்கி வச்சா தான் மழை காலத்துக்கு உதவும். சின்ன பொண்ணு தான் இங்கே தனியாக உட்காந்துட்டு இருந்தா. என்னன்னு கேட்டுட்டு இருந்தேங்க்கா. என்னம்மா? அதுதான் அந்த கடை ஓப்பன் பண்ணுற ஸ்டால் ஓப்பன் பண்ணுறேன்ட்டு இருந்தால, இப்போ பண்ண முடியல, அதுதான் அவங்க மாமியார் திட்டிகிட்டு இருந்துதான், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க்கா. நீங்களே சொல்லுங்கக்கா, அதுக்கும் எனக்கு சம்மதம். எங்கேயோ போர் நடந்துச்சு, எங்கே இப்படி ஆகிப்போச்சு. சரி சரி விடு விடு. சரி நீங்கள் எங்கே போகிறீங்க? தோட்டத்துக்கு நேராச்சு பார்த்தியா, அதான் போகிறேன். அக்கா நானும் வரேக்கா, அங்கே வந்தாவது கொஞ்சமாவது டைம் பாஸ் ஆகும். சரி சரி வாங்க போகலாம். இப்போ நானும் வரேன். வாங்கம்மா போகலாம். இனி ராணி அக்கா எங்கே கூப்பிட்டாலும் நம்ம கூட தான் வருவாங்க. எதா கூட்டாளி இல்லையில? எந்த கூட்டாளி? அதாக்கா லட்சுமி அக்கா இல்லை, இனிமேல் லட்சுமி அக்கா அவ்வளோக்கா வரமாட்டாங்க, உமாவை பார்த்துக்குவாங்க. செல்வா சம்பாதிக்கிறதுலேயே அவங்க இது ஓடிடும். அதுதான் கேட்டேன். ஏன் வசந்தி அவ்வளோ தோட்டத்துக்கெல்லாம் போவாயிடு, அவள் செல்வா சம்பளத்தில உட்காந்துருக்க மாட்டா. அட்ட சும்மா சொன்னக்கா. சும்மாவா? சும்மா ஏதாச்சும் சொல்ல வேண்டியது, அப்புறம் சும்மா சொன்னங்காங்கிறது. இதெல்லாம் தேவையா சொல்லு. சரி விடுங்க, போலாம் வாங்க. என் மேலே தப்பு, நான் இனிமேல் சொல்லலை. வேண்டான்னு சொன்னா மட்டும் விடவா போகிறாளுக? வாங்க போகலாம்.